தனி மனிதனின் ஆத்தும ஆதாயத்தை கற்றுக் கொடுத்த இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். லூக்கா 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரரின் தலைவனும் ஐஸ்வர்யமாயிருந்த சகை எனப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபொழுது அண்ணார்ந்து பார்த்து அவனை கண்டு, சகேவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அழைத்து அவனுடைய வீட்டிற்கு தங்கும்படியாக இயேசு அங்கே கடந்து சென்றதை பார்க்கிறோம். அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதையை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாயிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இந்த சம்பவத்திலிருந்து இந்த நாட்களில் நடக்கிற காரியங்களோடு கூட நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, இன்றைக்கு கொரோனாவினுடைய நாட்களிலே பெரிய பெரிய கூட்டங்கள், பெரிய பெரிய மேடை பிரசங்கங்கள் நடத்த முடியாதபடி இப்பொழுதுதான் ஆலயங்களை திறந்து ஆராதிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இயேசு அந்த நாட்களிலேயே திரளான ஜனங்கள் அவருக்கு பின் செல்லும் பொழுதும், திரளான ஜனங்கள் அவரை நெருக்கி கொண்டு இருந்த பொழுதும், அவர் வனாந்தரத்திற்கு சென்றாலும் அங்கேயும் 5000 பேர் 7000 பேர் என்று சொல்லி கூட்டம் கூட்டமாய் சாப்பிட்ட புருஷர்கள் 5000 பேராக இருந்தார்கள். சாப்பிட்ட புருஷர்கள் 4000 பேராக இருந்தார்கள். இது தவிர ஸ்திரீகள், குழந்தைகள் என்று சொல்லி அவரை நெருக்கி இருந்த போதிலும் அவ்வளவு பெரிய கூட்டத்திலே பிரசங்கம் பண்ணுவதை மாத்திரம் கண்டு திருப்தி அடையாதபடி என் இயேசு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய ஆத்துமாவை தேடி சென்றதை இந்த சம்பவம் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இந்த நாட்களிலும் நமக்கு மேடைகளிலே பிரசங்கிப்பதற்கு வாய்ப்புகள் கிடைக்காவிட்டாலும், பெரிய பெரிய கூட்டங்களை நடத்துகிறதற்கு வாய்ப்புகள் கிடைக்காவிட்டாலும், இந்த தனிப்பட்ட மனிதர்களுடைய ஆத்துமாக்களை சந்திப்பதை என் இயேசு கற்றுக் கொடுத்தபடியினாலே அதை நாம் செய்தோம் என்று சொன்னால், என்றைக்கும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாக நாம் வாழ முடியும். எந்த ஒரு நேரமும் ஆத்தும ஆதாயம் செய்கிற ஒரு நேரம், எந்த மனிதனும் ஆத்துமா அப்படி என்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளாக உருவாகிவிடும் என்று சொன்னால், எந்த நேரத்திலும் நாம் ஆத்தும ஆதாயம் செய்துவிடலாம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் 42ஆம் வசனம் வரையிலும் அங்கே இயேசுவோடு கூட 2 கள்ளர்கள் அறையப்பட்டிருக்கிறதை என் வேதம் சுட்டி காட்டுகிறது. 2 பேர் இயேசுவோடு கூட வலது பக்கத்தில் ஒரு கள்ளனும் இடது பக்கத்தில் ஒரு கள்ளனும் அறையப்பட்டிருக்கிறார்கள். அதிலே குற்றவாளிகளாய் அறையப்பட்ட ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றான். இங்கே சிலுவையிலே ஆண்டவர் அங்கே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, மகா வேதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது கூட, மகா சத்தமிட்டு ஆவியை விடுகிறதற்கு முன்பாக அங்கே தன்னோடு கூட அறையப்பட்ட குற்றவாளிகளின் ஒருவனை ஆண்டவர் ரட்சிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அங்கே அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் அவனை அங்கே ரட்சிக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒரு தனி மனிதனுடைய ஆத்துமா அத்தனை விலையேறப்பட்டது என்பதை கற்றுக் கொடுக்கும் முன்பாக தன்னுடைய கடைசி நேரத்திலும் கூட ஒரு ஆத்துமாவை ரட்சிக்கிறதை பார்க்கிறோம். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 3 உவமைகளை இதற்கு ஒப்பாக அவர் சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லித்தான் அங்கே 3 உவமைகளை ஆண்டவர் அங்கே கற்றுக் கொடுக்கிறார். 10 வெள்ளி காசை
வைத்திருந்த ஒரு ஸ்திரீ அதை ஒரு வெள்ளி காசை துளைத்த பொழுது விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை ஜாக்கிரதையாய் தேடினாள் என்று சொல்லிக் கொடுக்கிறாள். அதை கண்டுபிடித்த உடனே அவள் தன்னுடைய அயல் வீட்டாரையெல்லாம் கூட வரவழைத்து காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா என்று சொல்லுகிறார். மனம் திரும்புகிற ஒரே பாவிக்கு மிகுந்த சந்தோஷம் என்பதை உணர்த்தும் வண்ணமாக ஒரு மனிதனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அதில் ஒருவன் தன்னுடைய ஆஸ்திகளை பிரித்து கொண்டு அவன் தூர தேசத்துக்கு போய்விட்டான் என்று சொல்லி அந்த சம்பவத்திலே அவன் தகப்பனிடத்தில் திரும்பி வரும்பொழுது அவன் கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நான் புசித்து சந்தோஷமாயிருப்பேன், குமாரனாகியவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் அங்கே சொல்லி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அந்த முதலிலேயே 4ஆம் வசனத்திலே ஒரு மனிதனுக்கு 100 ஆடுகள் இருந்து 99 ஆடுகளை வனாந்திரத்தில் விட்டுவிட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்குமளவும் தேடி திரியானோ என்று சொல்லி ஒரு தனி மனித ஆத்மாவை ஆதாயப்படுத்துகிற ஒரு விலையேறப்பெற்ற ஒரு தன்மையை அவர் தன்னுடைய ஊழியத்திலே கற்றுக் கொடுத்ததை பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் பெரிய கூட்டங்களை நடத்தி ஆத்ம ஆதாயம் செய்ய முடியாமல் படை முயற்சி கூட்டங்கள் பெருவிழாக்களை நடத்தி ஆண்டவருடைய நற்பணியை அறிவிப்பதற்கு தடைகள் இருந்தாலும் தனி மனித ஆத்தும ஆதாயத்தை எந்த ஒரு மனிதனாலும் தடுக்க முடியாது. நமக்கு உள்ளாக உருவாக வேண்டிய ஒரே ஒரு பாரம், பகற்காலம் இருக்கும் மட்டும் என்னை அனுப்பினவருடைய கிரியையை நான் செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வருகிறது என்று சொல்லி என் இயேசு ஆத்தும ஆதாயம் செய்யும்படியாக தனியாளை தேடியும் ஓடினாரே, அந்த பாரம் நமக்குள்ளாக உருவாகும் என்று சொன்னால் எந்த நேரத்திலும் நம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும். பசியான நேரத்திலும் அந்த யாக்கோபின் கிணற்றருகே அமர்ந்திருந்து ஒரு வேசியை ரட்சித்ததின் நிமித்தமாக, ஒரு சமாரிய பெண்ணை ரட்சித்ததின் நிமித்தமாக அந்த முழு கிராமத்தையும் அவள் கூட்டிக் கொண்டு வந்து அங்கே ஒரு மகா பெரிய பணியை, ஒரு ரட்சிப்பின் ஊழியம் நடக்கும்படியாய் செய்தாலே, என் ஆண்டவர் அப்படிப்பட்ட நேரத்திலும் ஆத்தும ஆதாயம் செய்ததை கற்றுக் கொடுத்ததை பார்க்கிறோம். சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து அவன் கிரியை செய்கிறபடியினாலே அந்த பாரத்தை உணர்ந்தவராக எனக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்ச நேரத்திலே ஆகிலும் எப்படியாயிலும் ஒரு ஆத்துமாவை சந்திக்க வேண்டும் என்கிற துடிப்போடு இருந்தபடியினால்தான் அவருடைய சிலுவையினுடைய பாடுகளின் மத்தியிலும் ஒரு மனிதனை ரட்சிக்க முடிந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் தனி மனித ஆத்துமாவை நாம் ஆதாயம் செய்கிறதற்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தோம் என்று சொன்னால் எந்த நேரத்திலும் ஆத்துமாக்களை ஆண்டவருக்கென்று நாம் சம்பாதிக்க முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பே, அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடியே ஓடி ஓடி உழைப்பே. தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே, தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே.